வணக்கம். இன்னும் ஒரு வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு ஜுக்கினி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன் ஜுக்கினி அப்படின்றத பற்றி நம்ம பேசிப்போம். இப்போ நம்ம ஊரில் இது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் இருக்குது. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் பிக் பாஸ்கெட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. ஜுக்கினி வெள்ளரிக்காய் மாதிரியே தண்ணி சத்து நிறையா இருக்குது. கேலரிஸ் ரொம்ப கம்மி, நார்ச்சத்து அதிகம் இருக்குது. அதனால் என்னென்னா, இது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் வயிறு ஃபுல்லாகும், ரொம்ப நேரம் நமக்கு பசிக்காது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு காய் இது. இதை என்ன பண்ணுங்கள், நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்ககிட்ட அந்த ஸ்க்ரூவர் இருந்ததுன்னா இந்த நூடுல்ஸ் மாதிரி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து அந்த வெங்காயம், பூண்டு இதை ஃபஸ்ட்டு வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன். இது இந்தியன் ஃப்ளேவரில் மேகி மசாலா மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கிராம்பு பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணியோடு நல்லா கொதிச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போய் வெங்காயம், தக்காளி எல்லாம் குக் ஆகி ஒரு கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஜுக்கினி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கும்போது கொத்தமல்லி இலை, இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து இறக்குங்க. ஏன் இதை நம்ம டின்னருக்கு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டால், நம்ம காலையில் மத்தியானம் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஃபுல் டே ஆக்டிவிட்டீஸில் அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு, பர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டின்னர் எப்போவுமே ரொம்ப காஷியஸாக இருக்கணும். நைட் ஹை கேலரிஸ் ஃபுட்டு, ஹை கார்ப் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பெல்லி ஃபேட்டாக தொப்பையாக நிற்கும். ஸோ நைட் சாப்பிட்ற டின்னர் மட்டும் ரொம்பவே காஷியஸாக லோ கார்ப் ஃபுட்டாக எடுத்துக்கணும்.